வணக்கம் அன்னபூரணிஸ், இது அமுதா சிவசக்திவேல். சகப்பு மிளகா வச்சு ஒரு தொக்கு செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள்: சிவப்பு மிளகா ஒரு 15, தக்காளி 3, நல்லெண்ணெய் 100 கிராம், 2 சைஸு எலுமிச்சம்பழம் அளவு புளி, 15 பூண்டு, காஷ்மீர் மிளகா தூள் 1 டீஸ்பூன், 1 டீஸ்பூன் கல்லுப்பு. இப்போ எப்படி செய்யணும்னு காட்டுறேன். இப்போ இந்த 2 புளியும் எடுத்து நம்ம கொஞ்சம் சுடு தண்ணியில் லைட்டாக ஊற வைக்க போகிறோம். ஒரு 10 நிமிஷம் ஊறணும். அதுக்கப்புறம் மிக்சியில் எல்லாத்தையும் போட்டு அரைக்க போகிறோம். அதுக்கப்புறம் எப்படி பண்ணுறதுன்னு காட்டுறேன். அடுப்பில் கடாய் தூக்கி வச்சாச்சு. நல்லெண்ணெய் 100 கிராம் நல்லெண்ணெய், அதாவது 2 குழிக்கரண்டி. பாருங்க, எல்லாத்தையும் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். மிளகா, புளி, பூண்டு எல்லாத்தையும் போட்டு நல்லா மசியாக அரைச்சி புளி எல்லாத்தையும் போட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ எண்ணெயில் போட்டு நல்லா கொதிக்க விடணும். கடுகு 1 டீஸ்பூன், இப்போ நல்லா கொதிக்க விடணும். உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்க்கணும். இதை செஞ்சு நீங்கள் பாட்டில் அள்ளி ஃப்ரிட்ஜுக்குள்ளே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா எப்போ வேணாலும் இட்லிக்கு, சப்பாத்திக்கு எதுனாலும் தொட்டு சாப்பிட்டுக்கலாம். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் ஆக்சுவலாக கடுகும் கருவேப்பிலை சொல்ல மறந்துட்டேன், அதான் இப்போ போட்டேன். நல்லா கொதி வரணும். அந்த பச்சை வாடை எல்லாமே நம்மளுக்கு அது போனதுக்கப்புறம் தான் இந்த ஆயில் ஃபுல்லாக மிதந்துட்டு டேஸ்ட் எல்லாம் உப்பு காரம் எல்லாமே பார்த்துக்கோங்க. எனக்கு காரம் கரெக்டாக இருக்குது, உப்பு கம்மியாக இருக்குது. நான் கொஞ்சம் போட்டுக்கிறேன். 1.5 டீஸ்பூன், ஒரு 2 டீஸ்பூன் போடுங்க உப்பு போட்டு. நல்லா பாருங்க, எண்ணெய் நல்லா மேலே மிதந்து வருது பாருங்க. சர்க்கரை சொல்ல மறந்துட்டேன், ஒரு 1/2 டீஸ்பூன் சர்க்கரை போடுங்க. பாருங்க, எண்ணெய் எல்லாமே மிதந்து வந்துடுச்சு. எல்லாம் கரெக்டாக இருக்குது, ரெடி ஆகிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. சிகப்பு மிளகா தொக்கு ரெடி. டட்டராயின்.